viewers, welcome to Chem Academy. In the video NEET chemistry previous year question da paathutirukkom. This is part 5 video of alcohol, phenol and ethers. So first question is question number 21. The major products C and D formed in the following reaction respectively are. So ether kuduthirukanga. So this is ether compound. Okay, excess of HA oda treat பண்ணும்போது C plus D. So what is the product C and D அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. Generally ஈத்தரோட நம்ம ஹைட்ரஜன் அயோடைடு ரியாக்ட் பண்ணோம். இது வந்து SN2 பாத்வேல நடக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கைல் ஹாலைடும் ஒரு ஆல்கைல் ஆல்கஹாலும் ஒரு ஆல்கைல் ஹாலைடும் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் த நார்மல் ரியாக்ஷன். அது இங்கே எக்ஸஸ் ஆஃப் HA போட்டோம் அப்படின்னா இந்த ஆல்கஹால் ஃபர்தராக இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஹைட்ரஜன் அயோடைடோட ரியாக்ட் ஆகி நமக்கு எகெயின் ஆல்கைல் ஹாலைட் plus alkyl halide rendu alkyl halide kedaikum. Okay, this is the general reaction of this reaction. Okay, so idha pathina general reaction again eldirken ROR dash. So ether oda excess of hydrogen iodide potu heat பண்ணும்போது two type of alkyl halide வந்து form ஆகுது with the removal of water. Okay, so idhula first hydrogen iodide la enna irukum H plus I minus nu irukum. idhula I minus வந்து இந்த alkyl group attack பண்ணுமா இல்ல இந்த group attack பண்ணுமா டவுட்டா இருக்கும். so அது என்னன்னு சொல்லி பாப்போமா. so CH3 CH2 twice O CH3 thrice. so hydrogen iodide போடுறோம் H plus I minus. okay, இந்த I minus வந்து இது உடனே டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது ஏன்னா tertiary butyl. okay, this is bulky group. again இது என்ன ஃபார்ம் பண்ணும் tertiary carbocation ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது SN2 ரியாக்ஷன் நடக்காது. நார்மலா நான் என்ன சொன்னேன் SN2 பாத்வே நடக்கும்னு சொன்னேன். இப்போ SN2 பாத்வேல நடக்காது, SN1ல தான் நடக்கும் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய கார்போகேட்டனால. அப்போ என்ன ஃபார்ம் பண்ணும் C plus CH3 thrice first carbocation form பண்ணிட்டு plus இந்த again remaining என்ன இருக்கு CH3 CH2 twice O minus. இந்த bond வந்து இங்க ஆக்சிஜன் மேல போகும். அப்ப இதுதான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த கார்போகேட்டனோட தான் செகண்ட் ஸ்டெப்ல தான் I minus வந்து அட்டாக் பண்ணி நமக்கு இங்க CH3 thrice அப்படிங்கிற alkyl halide ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது CH3 CH2 twice O minus இருக்கு இல்லையா. இது வந்து ஹைட்ரஜன் கூட இங்கே எழுதுறேன். ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு ஆல்கஹாலா எகைன் மிச்சம் இருக்கக்கூடிய H பிளஸோட ரியாக்ட் பண்ணி நமக்கு ஆல்கஹாலா கிடைக்கும். CH3 CH2 twice OH னு இருக்கும். so again when presence of excess of HI அப்ப என்ன ஆகும் இந்த OH உம் ஹைட்ரஜனும் வாட்டரா ரிமூவ் ஆகிட்டு -H2O வா ரிமூவ் ஆகிட்டு CH3 CH2 twice I. okay, so இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் CH3 thrice iodide. அதே மாதிரி இங்க tertiary butyl iodide propyl iodide ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஆல்கைல் ஹாலைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து நார்மலா SN2 பாத்வேல தான் நடக்கும் ஏன்னா சிங்கிள் ஸ்டெப்ல நடக்குது. இது பாருங்க ஃபர்ஸ்ட் கார்போகேட்டான் இஸ் ஸ்லோ ஸ்டெப் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கார்போகேட்டான் அட்டாக் பண்ணுது. ஸோ ரெண்டு ஸ்டெப்ல நடக்கிறதுனால திஸ் இஸ் SN1 பாத்வேல நடக்கக்கூடியது. ஓகேவா. டெர்ஷியரி பியூட்டில் இருந்தால் மட்டும் SN1 பாத்வேல நடக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ரெண்டு ஆல்கைல் ஹாலைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க I. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. இந்த ரியாக்ஷன் phenol chloroform sodium hydroxide ரியாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் குளோரோஃபார்ம் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. திஸ் இஸ் என்ன நேமிங் ரியாக்ஷன் ரீமர் டீமன் ரியாக்ஷன். ரீமர் டீமன் ரியாக்ஷன். ஸோ இதில் என்ன எலக்ட்ரோஃபைல் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரியாக்ஷன் பார்த்துருவோமா. அது இதில் வந்து மெக்கானிசம் தேவையில்லை, நமக்கு எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேஷன் மட்டும் தேவை. ஸோ அது மட்டும் பார்க்கலாம். ஸோ குளோரோஃபார்மோட நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடு அயன் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு
water remove ஆயிட்டு CCl3 ஃபார்ம் ஆகும். அதில் again Cl minus remove alpha elimination வழியா remove ஆகி இது unstable-னால alpha elimination வழியா remove ஆகி CCl2 ஃபார்ம் ஆகுது. So this is dichlorocarbon. So இந்த கார்பன்ல பாருங்க CCl Cl. So இங்க வந்து ஒரு lone pair இருக்கு. So ஒரு lone pair ரெண்டு bond pair இருக்கு. So மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? இதுல 2 எலக்ட்ரான் இருக்கும், இதுல 4 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ டோட்டலி 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் என்னது ஸ்டேபிளா இருக்கும் இல்லையா? அப்போ it needs 2 electron. So that's why this is electrophile. Electrophile means எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும், இல்லைன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரான் லவ்வர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ டைக்ளோரோகார்பன் இஸ் த ஆன்சர். இங்கே இருக்க ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 23. த காம்பவுண்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? C8H10O is found to react with NaOI produced by reacting Y with NaOH and yields a yellow precipitate with characteristic smell. ஸோ NaOI அப்படின்னு கொடுத்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் அயோடினோட NaOH போடணும் அப்படின்னு. ஸோ இது ஒரு ஹாலோஃபார்ம். ஸோ எல்லோ ப்ரிசிபிடேட் வந்துச்சுன்னா அது என்ன ரியாக்ஷன்? ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஒரு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க NaOI அப்படின்னா அது எதோட ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அயோடினோட NaOH போட்டால் தான் NaOI ஃபார்ம் ஆகும். அப்போது Y தான் நமக்கு தேவை. Y வித் NaOHனா அப்போ Y தான் என்னது? அயோடின் I2. ஸோ எல்லாத்துலேயுமே I2 கொடுத்துருக்காங்களா? ஓகே, Y கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒரு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதில் ரியாக்டன்ட்டில் என்ன இருக்கணும்னா ஒரு கார்போனைல் குரூப் இருக்கணும். கார்போனைல் குரூப் இருக்கலாம் அல்லது செகண்டரி ஆல்கஹால் இருக்கலாம். செகண்டரி ஆல்கஹால் அதை ஆக்சிடைஸ் பண்ணி எகெயின் ஹாலோஃபார்ம் நடக்கும், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இது இருக்கலாம். வித் இந்த ரெண்டுமே என்ன இருக்கணும்? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சுருக்கணும். 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சுருந்தா மட்டும்தான் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அது இங்கே பாருங்கள் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அப்போ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இது ஏவாக இருக்கும், இது ஒய்யாக இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஸோ ஒரு கார்போனைல் குரூப் கீட்டோ குரூப்பாக இருக்கலாம், ஒரு செகண்டரி ஆல்கஹால் குரூப்பாக இருந்துச்சுன்னா விச் ஹாவ் மஸ்ட் ஹேவிங் வாட்டர் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ இங்கே இருக்குது, இங்கே இல்லை, ஃபினைல் குரூப்பில் இல்லை, ஏதோ ஒரு பக்கம் இருந்தால் போதும். ஸோ ஆல்கைல் குரூப்பில் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த NaOI எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 NaOHோட அயோடின் வந்து ரியாக்ட் ஆகும்போது NaOI + NaI + H2. ஸோ NaOI அப்படின்னா என்னென்னா sodium hypoiodide. Okay, this name. Its name is sodium hypoiodide. Okay, so இதோட NaOI ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சால்ட் ஃபார்மேஷன், தென் அயோடா ஃபார்ம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு CHOH CH3. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? NaOI. ஸோ இது வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ணுறோம்னா இதுதான் ரியாக்டன்ட் இல்லையா? இந்த ரியாக்டன்ட் கூட நம்ம என்னெல்லாம் போடுறோம்? NaOH போடுறோம், அயோடின் போடுறோம். அப்போ நமக்கு என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுது? NaI ஃபார்ம் ஆகுது, NaOI ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அப்போது அயோடினும் NaOHும் லாட்ஸ் ஆஃப் மோல்ஸ் அங்கே இருக்கும், மாலிகூல்ஸ் இருக்கும் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ NaOIயோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இது வந்து செகண்டரி ஆல்கஹால் வந்து நம்ம மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டு ஆக்சிடைஸ் ஆகும்போது என்ன ஆகும்? நமக்கு தெரியும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் நமக்கு கீட்டோன் கிடைக்கும், C double bond O CH3 கிடைக்கும். ஓகே, ஸோ எகெயின்
இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I2 3 moles of அயோடின் போட்டு நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இது ஏன் போடுறோம், இது போடுறதுக்காக தான் we must having 3 alpha hydrogen. அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், அயோடா ஃபார்மோ இல்லை ஆலோ ஃபார்மோ கிடைக்கும். ஓகே, 3 alpha hydrogen இருந்தால் தான் I2 ஓட சேர்ந்து அயோடா ஃபார்ம் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 I2ல இருக்கக்கூடிய 3 iodine வந்து 3 iodide. ஓகே, 3 iodide வந்து 3 hydrogen அட்டாக் பண்ணி -3Hi மாறிடும். ஓகே, -3Hi மாறிட்டு மறுபடியும் இருக்கக்கூடிய 3i இங்க மொத்தம் எத்தனை இருக்கு, 6 iodide அயான் இருக்கு இல்லையா. அப்போ 3 iodine வந்து இல்ல இருக்க 3 iodine வந்து இங்க இருக்கக்கூடிய H அட்டாக் பண்ணி -3Hi ரிலீவ் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும் எழுதுறேன், C double bond O CI3 3 iodide இருக்கு. ஓகே, பேலன்ஸ் ரிமைனிங் I3 இருக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய NaO வந்து இந்த பாண்டை பிரேக் பண்ணி NaO இங்கே ஆட் ஆயிரும், ஹைட்ரஜன் வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், C double bond O Na plus CHI3 இந்த ஹைட்ரஜன் இதோட ஆட் ஆகும். So this is iodoform, this is acetophenone salt. Okay, sodium acetophenone salt இல்லைன்னா sodium phenyl acetate அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே, அப்போ இதுதான் ரியாக்ஷன். இதான் ரியாக்ஷன். அப்போ நமக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா. இது A வந்து செகண்டரி ஆல்கஹால் இருக்கக்கூடியது, Y வந்து I2. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட்ஸ் P, Q and R in the following sequence of reactions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியாக்டன் வந்து ஒரு பென்சீன் அண்ட் ப்ரொபைல் குளோரைட் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் anhydride AlCl3 ப்ராடக்ட் P, தென் ஆக்சிடைஸ் பண்ணோம், அப்புறம் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா Q+R கிடைக்குது. இந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி பார்ட் 2 பார்ட் 3 வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மறுபடியும் பார்ப்போம். ஸோ anhydrous AlCl3 போடுறோம், ஒரு அல்கைல் ஹாலைடு போடுறோம் அப்படின்னாவே அது என்ன ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷன் Friedel Crafts. என்ன எதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அல்கைல் குரூப் தான். ஸோ அல்கைலேஷன், Friedel Craft அல்கைலேஷன். தென் ஆக்சிடைஸ் பண்ணுறோம், தென் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். இது நமக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன் தான். என்னென்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ப்ரொபைல் குளோரைடோட AlCl3 போட்டோம் அப்படின்னா ஒரு Cl வந்து ரிலீவ் ஆகி நமக்கு பிரைமரி கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆகுது, AlCl4-. ஓகே, இந்த இது வந்து கேட்டலிஸ்ட். எகெயின் ரியாக்ஷனோட எண்டில் இது எகெயின் என்ன ஆகணும், ரீஜென்ரேட் ஆகணும். ஸோ கேட்டலிஸ்டோட வேலை அதான். ஓகே, இப்போ பிரைமரி கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆகுது. இப்போ நமக்கு தெரியும் இல்லை பிரைமரி கார்போகேட்டியான் இருக்குது, இது போய் அப்படியே அட்டாக் ஆகி நமக்கு ப்ரொபைல் பென்சின் வரும்னு நம்ம எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் வந்து நடக்கும். எதனாலனா பிரைமரி கார்போகேட்டியான் வந்து ஃபார்ம் ஆகிறது, பிரைமரி கார்போகேட்டியான் வந்து லெஸ் ஸ்டேபிள் தானே, டெர்ஷரி அண்ட் செகண்டரியை விட பிரைமரி கார்போகேட்டியான் இஸ் லெஸ் ஸ்டேபிள். அப்போ ரியாக்ஷன் வந்து ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும் இல்லையா. அப்போது அதனால் 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்குது. எங்கேருந்து அப்படின்னா இங்கேருந்து ஹைட்ரஜன் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட். ஹைட்ரஜன் இப்போ இங்கே எழுதுகிறேன் CHH. ஓகே, இந்த ஹைட்ரஜன் வந்து பாண்டோட அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது ஹைட்ரைடு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ CH3 CH + CH3 அப்படிங்கிற செகண்டரி கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் லெஸ் ஸ்டேபிள் பிரைமரி, திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே, இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், ஸோ இதுதான் அப்போ எலக்ட்ரோஃபைல்.
இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து ஆட் ஆகும்போது நமக்கு கியூமின் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் நேம் வந்து கியூமின். ஓகே, அப்போ P வந்து கியூமின். Okay, this is P. Then இந்த cumin ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க CH இருக்கு இல்லையா, இந்த CHக்கு நடுவில் 2 ஆக்சிஜன் மட்டும் ஆட் ஆகும். இந்த ஆக்சிஜன் பாருங்க சிங்கிள் பாண்ட் லிங்கேஜ் தான் இருக்கு, ஆக்சிஜனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் பெராக்சைடு லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா பெராக்சைடு லிங்கேஜ்னு சொல்லுவோம். அப்போ இதோட நேம் என்ன, cumin ஹைட்ரோபெராக்சைடு. ஸோ இதை வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த பாண்ட் இங்கே போயிட்டு நமக்கு வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இது இந்த பாண்ட் இங்கே போயிட்டு நமக்கு இந்த OH இங்கே வந்துடும், ரெண்டாக பிரியும் இல்லையா. அப்போது அசிட்டோன் இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் மட்டும் அசிட்டோனாக போயிட்டு இது மட்டும் ஃபீனாலாக நமக்கு கிடைக்கும். அப்போது ஒரு ஃபீனால் ப்ராடக்ட், இன்னொன்று அசிட்டோன் கிடைக்கும். அசிட்டோன் ப்ளஸ் ஃபீனால். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், P வந்து cumin. cumin எங்கே இருக்குன்னு பாருங்கள், இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அப்போது இது ஆன்சர். ஸோ cumin, this is cumin and phenol and acetone. So this is the option D is the right answer. Okay, next question. The heating of phenyl methyl ether with hydrogen iodide produces. So என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் சொல்லி இது ஒரு ஈஸியான ரியாக்ஷன் தான், பார்ப்போமா. ஸோ C6H5O CH3 plus HI gives oxonium ion intermediate கிடைக்குது. ஸோ இது என்னன்னு பார்ப்போமா. ஸ்டெப் 1ல ஹைட்ரஜன் அயோடைடை போடும்போது ஒரு ஈத்தரோட ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட் ரியாக்ஷன் மாதிரியே தான். ஹைட்ரஜன் அயோடைடு போடும்போது இது ஃபஸ்ட் ரியாக்ட் ஆகுமா இது ஃபஸ்ட் ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் ஆயிருது, ஆக்சோனியம் அயான் ஃபார்ம் ஆயிருது. எப்படின்னா இந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணி ஆக்சோனியம் அயான் ஃபார்ம் பண்ணிட்டு I- வந்து கிடைக்கும். இந்த I- இப்போ CH3 அட்டாக் பண்ணலாமா இல்லை C6H5 அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போது நமக்கு தெரியும் ஒரு ஈத்தரோட ஹைட்ரஜன் அயோடைடு போட்டால் என்ன கிடைக்கும், ஆல்கைல் ஹாலைடும் ஒரு ஆல்கைல் ஆல்கஹாலும் கிடைக்கும். ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஸோ அதே தான். இப்போ நமக்கு ஆல்கைல் ஹாலைடும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். இந்த ஆல்கைல் ஹாலைடு எதுவுமே இல்லை, அப்போ ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஸோ ஃபீனால் இஸ் த ரைட் ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நார்மலாக. அதே நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணணும் அப்படின்னா ஸோ பார்ப்போமா. ஸோ RiROH ஓகே இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்போது ஃபஸ்ட் இந்த I- CH3 அட்டாக் பண்ணுமா C6H5 அட்டாக் பண்ணுமான்னு பார்ப்போம். அப்போ வந்து இப்போ இதில் I- வந்து ஃபஸ்ட்டு ஏன் இங்கே CH3 அட்டாக் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு, ஏன் C6H5 அட்டாக் பண்ணாதா அப்படின்னா இந்த பென்சின் ரிங்கோட தான் இந்த ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கு, இப்படி தானே இருக்குது. அப்போது இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இங்கே இந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து பென்சினோட என்னவா இருக்குது, ரெசனன்ஸில் இருக்குது. அப்போது பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஓகே டாட். ஸோ ஒன் மினிட். ஸோ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஓகே, பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர், பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். எழுதுறேன். பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கனால இது ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பேர்ட் வித் CH3Oவை விட C6H5O வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ரெசனன்ஸில் அந்த லோன் பேர் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணி அயோடைடு வந்து C6H5 மாறுறது டிஃபிகல்ட் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த அயோடைடு அயான் ஈஸி டு பிரேக் த பாண்ட் வித் OCH3. ஓகே, இப்போ ஆக்சிஜனோட CH3 பாண்டை பிரேக் பண்ணுறது அயோடைடு அயானுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் CH3I மாறிட்டு இங்கே வந்து C6H5OH மாறும். ஓகே, அப்போது ஆல்கைல் ஹாலைடு ஒன்று, ஆல்கைல் ஆல்கஹால் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அப்போ இது என்னது, ஃபீனால். ஸோ ஃபீனால் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, வேறு எதுவும் இல்லை. ஆல்கைல் ஹாலைடில் எதுவும் கொடுக்கல. இப்போ ஃபீனால் இருக்கனால ஃபீனால் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.